சார் கொஞ்சம் நில்லுங்க, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஹலோ, யார் சார்? நீங்கள் யாழினியோட அப்பா தானே? ஆமாம். நீங்கள் யாழினியோட கிளாஸ்மேட் மாலதி இருக்கிற இல்லையா, மாலதியோட அப்பா நான். ஓ, ஃபைன். சொல்லுங்கள் சார். கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? கொஞ்சம் தனியாக வரீங்களா ப்ளீஸ்? என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லை சார், நீங்கள் பஸ் ஏறுற இடத்துல நான் வண்டியை ட்ராப் பண்ணுவேன். அந்த சமயத்தில் உங்களை பார்த்துருக்கேன். ஒரு தடவை பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் உங்களை பார்த்த ஞாபகம். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் உங்கள் பொண்ணை. அதனால் உங்களை எனக்கு மைண்டில் இருக்குது சார். ஓஹோ, சரி. என்ன விஷயம் சொல்லுங்கள் ப்ளீஸ். கொஞ்சம் வெளியே வாங்களேன் அப்படி என்று தனியாக அழைத்து சென்றார் அந்த நபர் யாழினியின் அப்பாவை. சொல்லுங்கள் சார். இல்லை, அடிக்கடி நாங்கள் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருப்போம் ஒவ்வொரு சனிக்கிழமையும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்பாள் கோவிலுக்கு என்னோடய மிஸ்ஸஸும் வருவாங்க. சரி, ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் யாழினி அந்த அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு டெய்லி சாயங்காலம் வர்றாங்களே, என்ன விஷயம்? போகும்போது வர்றாங்க. ஆனால் சனிக்கிழமை நான் பார்க்கும்போது நிறைய பார்சலோடு வெளியில் போவாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும். அது என்னன்னு தெரியலை. அதான் உங்கள்கிட்ட எதுவும் வீட்டில் எதுவும் நீங்கள் பிஸ்னஸ் எதுவும் பண்ணுறீங்களா? ஃபுட் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன் சார். இல்லையே, அப்படி எதுவும் நாங்கள் பண்ணுறதா இல்லையேன்னு. இல்லை சார், நாங்கள் ஒவ்வொரு வாரமும் பார்க்குறோம். அதான் உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா தயங்கி கேட்டேன் சார். அப்படியா? நாங்கள் எதுவும் பண்ணலையேன்னு. பிறகே சார் உங்கள் பொண்ணு அடிக்கடி ஹோட்டலில் பார்க்குறோம். சரி, கேட்டு சொல்கிறேன் என்று குழப்பமாக வெளியில் சென்றார் யாழினியின் தந்தை. குமாரி என்று அழைத்தவாறே வீட்டுக்குள் வந்தார் யாழினியின் அப்பா. என்னங்க, இன்றைக்கி யாழினியோட ஃப்ரெண்டோட அப்பாவை வெளியில் பார்த்தேன். அவங்க யாழினியை பற்றி ஒரு தகவல் சொன்னாங்க. எனக்கு குழப்பமாகவும் இருந்தது, ஷாக்காகவும் இருந்தது. உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏங்க, தலையும் இல்லாமல் கால் இல்லாமல் விஷயத்த சொல்லாமல் உனக்கு தெரியுமான்னு கேட்டால் நான் என்னங்க பதில் சொல்லுவேன்? ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயங்காலம் அந்த சைடில் இருக்கிற எல்லா ஹோட்டலுக்கும் யாழினி போகிறாளாம். மறுநாள் சாயங்காலம் அந்த ஹோட்டல்லேருந்து நிறைய பார்சலோடு வெளியில் வர்றாளாம். என்ன விஷயம்னு தெரியலை. இல்லை, சனிக்கிழமை அவள் டியூஷனுக்குள்ளே போவா. என்கிட்ட டியூஷன்மான்னு சொல்லிட்டு போவா. 2 மணி நேரம் ஆகும் திரும்பி வர்றதுக்கு. தெரியலையே. என்ன தெரியலைங்கிற? அவர் கேட்டார், பொம்பளை பிள்ளை இல்லையா, நம்ம கவனமாக வச்சுருக்க வேண்டாமா? சரி, எதுக்கும் நாளைக்கு சனிக்கிழமை தானே, நீங்கள் யாழினிக்கிட்ட இதை ஒன்றும் கேட்க வேண்டாம். நீங்கள் ஆஃபீஸ்க்கு லீவ் போடுங்க. நம்ம 2 பேருமே போய் பிரின்ஸிபலை போய் பார்த்து என்னன்னு கேட்போம். சரி, இதை பற்றி ஒன்றுமே கேட்க வேண்டாம் யாழினிகிட்ட. எப்பயும் போல் நம்ம இருப்போம். சரிங்க. மறுநாள் என்ன விஷயம் சொல்லுங்கள். இல்லை, யாழினியை பற்றி சில தகவல்கள் உங்கள்கிட்ட கேட்கணும். என்னங்க இது, உங்கள் பொண்ணு தானே, என்கிட்ட என்ன கேட்க போகிறீங்க? பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுன்னு அன்றைக்கி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேனே. உண்மைதான் மேடம். ஆனால் நீங்கள் எல்லா சனிக்கிழமையும் ஸ்டடி வைக்கிறீங்களா? நோ, சனிக்கிழமை ஸ்கூல் வைக்கிற பழக்கமே நமக்கு கிடையாது. வீக் ஸ்டூடெண்ட்னா மட்டும் வர சொல்லி கிளாஸ் எடுப்போம். மற்றபடி உங்கள் பொண்ணுக்கு டியூஷனே தேவையில்லையே, ஸ்டடியும் தேவையில்லையே, வர சொல்கிறதே இல்லையே. அப்போனா டெய்லி வர்றாளே மேடம், உங்களுக்கு அது தெரியுமா? எங்ககிட்ட டியூஷன் சொல்லி தான் வர்றா. என்ன டியூஷன் சொல்லி வர்றாளா? உங்களுக்கு இப்போ விஷயம் தெரியாதா? என்ன மேடம் சொல்கிறீங்க? அஜோ, நம்ம ஸ்கூலில் இருந்து தெரசா அவார்டு வாங்குறதுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸை அப்ளை பண்ணியிருக்கோம். அதில் யார் பெஸ்ட்டாக வராங்களோ அவங்களுக்கு அவார்டு கலெக்டர் கொடுக்க போகிறாருன்னு அனௌன்ஸ் பண்ண நாளையிலேருந்து சோசியல் சர்வீஸ்க்காக உங்கள் பொண்ணு அந்த ரோட்டோரத்தில் படுத்திருப்பாங்க இல்லையா, சாப்பாடு இல்லாத மக்களுக்காக வாரம் ஒரு தடவை எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் மீந்த சாப்பாடை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்டு வர்றா. அது போக 3 மாதத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் பழைய துணி, போர்வை, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கி, இந்த விஷயங்கள் 6 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினச்சேனே.
இல்லை மேடம், அவள் வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னான். ஆனால் அவள் ஃபீல்டில் இறங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி பிடி மிஸ் பிடி மிஸ் என்று அழைத்தார் பிரின்ஸிபல். என்ன மேடம் வந்தாங்க பிடி மிஸ். யாழினி அந்த அவார்டு வாங்குறதுக்காக எதுவும் செயல்பாட்டில் இறங்கியிருக்கிறாளா? ஆமாம் மேடம், அவள் தான் இப்போ லீடிங்கில் இருக்கா. பாயிண்ட்ஸில் நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுக்கறது, கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தச்சு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது, மற்றபடி இந்த சாலைகளை வந்து கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, பேங்க்கில் போய் எழுத தெரியாதவங்களுக்கெல்லாம் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி அவள் தான் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருக்கா மேடம். அடுத்த வாரம் ரிசல்ட் வந்துடும். நாங்கள் நிறைய அனுப்பிட்டோம். கலெக்டருக்கு லிஸ்ட்டு வந்துடும், நமக்கு வின்னர் யார் லிஸ்ட்டு வந்துடும். அநேகமாக யாழினி தான் ஜெயிப்பான்னு நினச்சிருக்கேன் மேடம். பார்த்தீங்களா சார், உங்கள் பொண்ணு நல்லது தான் பண்ணுறா. இல்லை மேடம், நாங்கள் சந்தேகப்படலை. ஆனால் இன்னொருத்தவங்க சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லையா, அதுக்காக தான் மேடம் கேட்டோம். ஓகே சரி மேடம், தேங்க்யூ. இதை நான் சொல்லிக்கிட்டே எங்ககிட்ட செஞ்சுருக்கலாம். சரி, போயிட்டு வாங்க. வீட்டிற்கு வந்தனர். யாழினி என்னம்மா லேட்டு? இல்லைப்பா, வழக்கம் போல் டியூஷனுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா. சரிம்மா, ஓகே, சாப்பிட்டு ரெஸ்ட் எடு என்றான். அடுத்த வாரம் பள்ளி விழா நிகழ்ச்சியில் யாழினியின் பெயர் அறிவிக்கப்பட்டது. கலெக்டர் கையால் பரிசும் வாங்கினாள். பேனரில் கலெக்டர் வருவது, யாழினி வரவேற்பது போன்ற புகைப்படங்கள் எல்லாம் இருந்தது. உடனே யாழினி தந்தைக்கும் தாய்க்கும் மிக்க மகிழ்ச்சி. ஏன் யாழினி இதை எங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு. ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு தான் உங்ககிட்ட சொல்லலப்பா. என்ன சர்ப்ரைஸுன்னு? ஆமாம், இந்த கடவுள் அதிர்ஷ்டவசமாக இன்றைக்கி உங்கள் கல்யாண நாள் அன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் நடக்குது பார்த்தீங்களா, அதனால் சஸ்பென்ஸாக சொல்லணும்னு நினச்சேன். இல்லைன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாலே சொல்கிறதா இருந்தேன். நான் வந்து ஜெயிச்சிருக்கேன், எனக்கு ப்ரைஸ் கிடைக்க போகுதுன்னு தகவல் கிடைக்கும் போதே உங்களுக்கு நான் சொல்லலான் இருந்தேன். இந்த தேதி வந்தோடனே உங்கள் வெட்டிங் டேவும் இதுவும் மேட்சானதுனால ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேன்னு சொல்லாமல் விட்டுட்டேன்ப்பா. ஓகேம்மா, தேங்க்யூ, உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது என்று சொல்லிவிட்டார்கள். மேடையில் கலெக்டர் யாழினியை அழைத்து பரிசு கொடுக்கும்போது பெற்றோரையும் சேர்த்து அழைத்து கௌரவித்தது அனைவரின் பாராட்டையும் பெற்றது. நன்றி.